என்னதான் தீபாவளி அன்னைக்கு மாங்க மாங்க உட்காந்து முறுக்கு, அரசெல்லாம் சுட்டாலும், எனக்கு வீட்டுக்கு குடுத்துறது என்னமோ மாவு தான். நான் தான் இங்க சுட்டுக்கணும். அது மாரி இந்த வருஷமும் மாவு எடுத்துட்டு வந்துட்டேன். சுடவே இல்ல. நானும் சுடணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். டைமே இல்ல. ஒரு ஜாமான் இருந்தா இன்னொரு ஜாமான் இல்ல அப்படிங்கிற மாரியே இருந்துச்சு. சரி டிமார்ட் போனோம்னா, அங்கேயே வெண்ணெய், எண்ணெய்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். முறுக்கு மாவு மட்டும் பக்குவமா அரைச்சு குடுத்துருவாங்க. அதனால அந்த பிரச்சனை இல்ல. அது வந்து உளுந்து, பச்சரிசி சேர்த்து அரைப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அது எனக்கு தெரியல. நான் அடுத்த வாட்டி கேட்கிறேன் எப்படி அரைப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு மாவுல வந்து ஓமமும், எள்ளும் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டேன். என்ட்ட கருப்பு எள்ளு. அதனால வெள்ள எள்ளு தான் போட்டுக்கிட்டேன். ஒரு 1 கிலோக்கு மேல தான் இருக்கும் மாவு. அதுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வெண்ணெய் நல்லா உருக்கி, சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். அதுல கொஞ்சம் மாவ தனியா எடுத்து, கொஞ்சம் கார முறுக்கு மாரி பண்ணலான்னு சொல்லிட்டு மிளகாத்தூளும், பெருங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுல. 2 மாவுக்குமே சுடு தண்ணிய வச்சு, கொஞ்சமா பதமா அப்படியே மாவ வந்து பெனஞ்சு எடுத்தாச்சு. எப்பவும் போடுற முறுக்கச்சு வந்து போட்டுட்டு, அந்த ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு சீக்ரெட் சொல்றேன் பாருங்க. என்னதான் மாவு பெனஞ்சாலும் கடைசியா நம்ம எண்ணெய் காய வைக்கிறோம்ல, அந்த எண்ணெயில வந்து ஒரு கரண்டி எண்ணெய வந்து மாவுல கடைசியா ஊத்தி இந்த மாரி பெனஞ்சுக்கோங்க. எண்ணெயே உரியாது. நல்லா கிரிஸ்பியா இருக்கும். அட ஏம்மா அத இப்ப சொல்ற அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. எல்லார் வீட்லயும் முறுக்கு சுட்டு ஓஞ்சிருப்பீங்க. நான் இப்ப தான் முறுக்கு சுட்டுட்டு இருக்கேன். இனிமே நீங்க அடுத்த வாட்டி ட்ரை பண்ணீங்கன்னா, இந்த டிப்ப ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். சூப்பரா இருக்கும் முறுக்கு நல்லா கிரிஸ்பியா. குட்டி குட்டி பிளேட்டா எடுத்துட்டு அதுல ஆயில் தடவிட்டு அப்படியே 5, 5 முறுக்கா சுட்டு எடுத்துட்டேன். கார முறுக்கு வந்து காஞ்ச மிளகாவ ஒரு 10 மிளகா ஊற வச்சுட்டு மாவோட சேர்த்து பண்ணிருவாங்க. எனக்கு ரொம்ப அதுக்கு அலுப்பா இருந்துச்சு. சும்மா கொஞ்சமா மட்டும் தானே போடுறோம்ன்னு சொல்லிட்டு, நான் மிளகாத்தூள் டைரக்ட்டா ஆட் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு 10, 20 நாளைக்கு பிரச்சனை இல்ல. இத வச்சே ஓட்டிட வேண்டியதுதான். நீங்க தீபாவளி சுட்ட முறுக்குலாம் முடிஞ்சுச்சா? இன்னும் அத வச்சே ஓட்டிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.